தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்திருக்கும் தளபதி விஜய் சினிமாவை விட்டு முழுமையாக விலகப் போகிறேன் என்று முன்பே அறிவித்திருந்தார். ஆனால் தற்போது மீண்டும் அவர் சினிமாவிற்கு வர வேண்டும் என இயக்குநர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ளது. முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அந்த நிலையை அடைய பல தடைகளையும் விமர்சனங்களையும் கடந்து வந்தவர். அவரின் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை குறித்து பலரும் பாராட்டி வருகின்றனர். அரசியலுக்குள் நுழைந்த பிறகு இனி திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் என்று விஜய் தெரிவித்திருந்தார். இதனால் அவரை நம்பி கதைகள் தயாரித்து வைத்திருந்த பல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது. ஏனெனில் விஜய் நடித்த ஒவ்வொரு படமும் கோடிக்கணக்கில் வசூல் சாதனை படைத்து வந்தது. ஒரு படத்திற்கு சுமார் 200 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கிய நடிகராகவும் அவர் இருந்தார். அவரின் கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் இருக்கும் என கூறப்பட்டது. இந்த நிலையில் தமிழ் இயக்குநர்கள் சங்கத்தினர் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த போது சினிமாவை விட்டு விலக வேண்டாம், தொடர்ந்து நடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அதற்கு விஜய், நான் முன்பே கூறியது போல இனி சினிமாவிற்கு திரும்ப மாட்டேன் என்று பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவல் தற்போது ரசிகர்கள் மற்றும் திரையுலகில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது.